Hi students, welcome to Manakanaku channel. Already நம்ம grade 8ல இருக்கிற third chapter தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். Understanding of quadrilateralல already இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் ப்ராப்பர்ட்டியும் நம்ம போட்டு ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியும் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ரெஃபரன்ஸ்க்கு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி பேரலோகிராமோட தேர்ட் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். பேரலோகிராமோட தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் இன் பேரலோகிராம் ஆர் சப்ளிமெண்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்னால் பக்கத்தில் இருக்கிற ஆங்கிள். இங்கே ஏவும் பியும் adjacent angles. அடுத்தது ஏவும் டியும் adjacent angles, பியும் சியும் adjacent angles, சியும் டியும் adjacent angles. இந்த மாதிரி சொல்லலாம். இந்த adjacent anglesலாம் பேரலோகிராமில் வந்து எப்படி இருக்கும்னா சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. சப்ளிமெண்ட்ரினா நம்ம என்ன கண்டிஷன் எடுத்துப்போன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 180 டிகிரி இருக்கும். கரெக்டாக ரெண்டு ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணும் போது யூ வில் கெட் த ஆங்கிள் 180 டிகிரினா அதை வந்து நம்ம சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் சொல்லிட்டு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ பேரலோகிராம் சொல்லியிருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பேரலோகிராமை கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஏபிசிடின்ற பேர் கொடுத்துக்கிறேன். பேரலோகிராமோட ஜென்ரல் கண்டிஷன் என்னதுன்னா அதோட ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும்ன்றது தான் கண்டிஷன். ஸோ நான் அதையும் எழுதிக்கிறேன். ஏபின்றதும் சிடின்றதும் பேரலாக இருக்குது அப்படின்னு எழுதிக்கிட்டேன். அதே போல் ஏடின்றதும் பிசின்றதும் பேரலாக இருக்குன்றதை எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா அதோட அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்லாம் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ அட்ஜசன்ட் ஆங்கிள் சப்ளிமெண்ட்ரின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அட்ஜசன்ட் ஆங்கிள் இங்கே யார்? தட் இஸ் நான் என்ன எழுதுறேன்னா ஆங்கிள் ஏவியும் ஆங்கிள் பியும் ஆட் பண்ணால் 180 டிகிரி கிடைக்கணும். கரெக்டாக? ஆர் ஆங்கிள் பியையும் ஆங்கிள் சியும் ஆட் பண்ணால் 180 டிகிரி கிடைக்கணும். அதுவும் அட்ஜசன்ட் ஆங்கிள் தானே. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் சியும் ஆங்கிள் டியும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெண்டுத்தை ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அது வந்து உங்களோட விஷ் தான். ஒன்று ப்ரூவ் பண்ணால் கூட ஓகே தான். ஆனால் எல்லா கண்டிஷனையும் அது கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு தெரியுமோ அந்த ப்ராப்பர்ட்டியை நான் இங்கே எழுதிக்கிறேன். நம்மளுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி தெரியும்னா பேரலோகிராமில் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்லாம் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தெரியும். அதுக்கும் முன்னாடி ஒரு கண்டிஷன் என்னென்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் அ பேரலோகிராமும் ஈக்குவலாக இருக்கும்ன்ற கண்டிஷன் தெரியும். ஸோ அதை அப்ளை பண்ணி நான் என்ன பண்ணலான்னா இப்போ இந்த ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் சியும் நான் ஈக்குவல்னு சொல்லட்டா? ஸோ நான் இங்கே எழுதிக்கிறேன். எதனால்? ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு தெரியும். அதை யூஸ் பண்ணி நான் ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் சியும் ஈக்குவல்னு சொல்லி எழுதிக்கிறேன். அதே போல் ஆங்கிள் பியும் ஆங்கிள் டியும் ஈக்குவலாக அதையும் எழுதிக்கிறேன். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ணணும்னா அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரின்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறேன். நான் உள்ளுக்குள்ளே இருக்கிறது தானே நான் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இன்சைட் ஆஃப் த பேரலோகிராம் கண்டுபிடிக்கிறதுனால நான் இன்டீரியர்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறேன். ஸோ சம் ஆஃப் நான் ஆட் பண்ண போகிறேன். எல்லா ஆங்கிள்ஸையும் நான் ஆட் பண்ண போகிறேன். சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பாலிகனோட ஃபார்முலா என்ன? n-2 இன்ட்டு 180 டிகிரி. இதுதான் ஃபார்முலா நம்மளுக்கு. கரெக்டாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பாலிகனோட ஃபார்முலா வந்து n-2 இன்ட்டு 180 டிகிரி. இங்கே என்னன்றது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா எத்தனை நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது அதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ நம்மளுக்கு இங்கே 4 இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 - 2 you will get the answer 2. ஸோ தட்ஸ் வாட் ஐ ரோட் 2 இன்ட்டு 180 டிகிரின்னு சொல்லி நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்லாம் யார் யார்? ஏபிசிடி இவங்களோட ஆங்கிள்ஸ். ஸோ ஆங்கிள் சிம்பிள் போட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணுறேன். ஏன் நான் ஆட் பண்ணுறேன்னா சம்ன்ற வேர்டுக்கு அடிஷன் தான் சிம்பிள். ஸோ ஐ எம் யூஸிங் ஆட் சிம்பிள். ஓகேவா? கண்டிப்பாக ஆட் தான் இங்கே பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நான் இங்கே என்ன ப்ராப்பர்ட்டியில் எழுதியிருக்கேன்? ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் சியும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன். அண்ட் ஆங்கிள் பியும் ஆங்கிள் டியும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ ஆங்கிள் ஏன்ற இடத்துல ஆங்கிள் சின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆங்கிள் பின்ற இடத்துல ஆங்கிள் டியை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்டியூட் பண்ணனா யூ வில் கெட் திஸ் ஈக்குவேஷன். இப்போ பாருங்கள் ஆங்கிள் சியே 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ நான் 2 ஆங்கிள் சின்னு எழுதிக்கலாம்ல. அதே போல் ஆங்கிள் டியை பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ நான் 2 ஆங்கிள் டின்னு எழுதிக்கிறேன். இது ரெண்டு டேர்ம்லேயுமே பார்த்தீங்கன்னா 2 இஸ் அ காமன் டேர்ம். ஸோ டேக் தட் 2 as a common out. ஸோ காமனாக நீங்கள் வெளியே எடுத்துட்டிங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்னா ஆங்கிள் சி ப்ளஸ் ஆங்கிள் டி மட்டும் தான் இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. எப்படி இந்த 360 டிகிரி வந்துச்சுன்னு சொல்லி டவுட் பண்ணக்கூடாது. 2 இன்ட்டு 180 டிகிரியோட வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் 360 டிகிரி. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இப்போ ஆங்கிள் சி ப்ளஸ் ஆங்கிள் டி தான் தேவை. இந்த 2 வந்து நம்மளுக்கு அன்வான்ட் டேர்ம். ஸோ திஸ் 2 வந்து என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னா ப்ராக்கெட்னாலே இட் இஸ் நத்திங் பட் மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்க டேர்ம் வந்து இந்த சைடில் வரும்போது டிவர்ஷனில் ஆகிடும்.
ஓகேவா? ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் 180 டிகிரி. திரும்பவும் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 2வை இங்கே கொண்டு வந்துட்டு திரும்பவும் இங்கே 2 எழுதுவாங்க. ஸோ அப்படி எழுதுனீங்கன்னா அது தப்பு. ஸோ ஆங்கிள் சி ப்ளஸ் ஆங்கிள் டி வந்து 180 டிகிரின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. கரெக்டாக? ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஆங்கிள் ஏன்ற இடத்துல ஆங்கிள் சின்னு போட்டிருக்கேன், ஆங்கிள் பின்ற இடத்துல ஆங்கிள் டி போட்டேன். அதனால் ஆங்கிள் சி ப்ளஸ் ஆங்கிள் டி வந்து 180 டிகிரி கிடச்சிருச்சு. சப்போஸ் நான் ஆங்கிள் சின்ற இடத்துல ஆங்கிள் ஏனையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம்ல. நான் இப்போ ஆங்கிள் சிக்கு பதிலாக ஆங்கிள் ஏவை சப்ஸ்டியூட் பண்ணி ஆங்கிள் டிக்கு பதிலாக ஆங்கிள் பியை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஒன் மோர் ஈக்குவேஷன் ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அதை நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சிமிலர்லின்னு வார்த்தை போட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். போட்டுட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு 180 டிகிரி வருது. 2 ஆங்கிள்ஸ் இருக்குது. அந்த 2 ஆங்கிள்ஸும் யார்? பக்கத்தில் இருக்கிற ஆங்கிள்ஸ், அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். ஸோ அந்த அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் வந்து சம் பண்ணும்போது நம்மளுக்கு வாட் யூ ஆர் கெட்டிங் 180 டிகிரி கிடைக்குது. 180 டிகிரி கிடைக்கிறதுனால இட் இஸ் நத்திங் பட் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ப்ரூவ் பண்ணியாச்சுல. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.